கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நினைப்பூட்டுகிறேன். கர்த்தர் உங்களை பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ளும்படியாக அவனுடைய தந்திரங்களை அறிந்து அவனுடைய எல்லா திட்டங்களையும் அதமாக்கி போடும்படியாய் கர்த்தர் உங்கள் கையிலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆரம்பிக்கிறது. அவர் சொல்றாரு, உன்னை முத்திர மோந்திரமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, முத்திர மோந்திரம் என்று சொன்னால் கர்த்தருடைய கவர்மெண்ட்ல, அரசாட்சியில நீங்கள் ரொம்ப முக்கியமானவர்கள், அதிகாரம் உள்ளவர்களாய் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே அவரை சார்ந்து அவரை நம்பி அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் முத்திர மோந்திரமாய் வைத்திருக்கிறார். அதாவது பவர் சென்டராய் கர்த்தர் வைத்திருக்கிறார், அதிகார மையமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால உங்களுடைய சூழ்நிலைகள் இல்லை எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. ஏனென்று சொன்னால் நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார், அனாதி தீர்மானத்தினால் அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்த நோக்கம், தெரிந்து கொண்ட நோக்கம், உங்களை மேன்மையாய் ராஜாக்களாக, லேவியராக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு பொழுதும் சோர்ந்து போயிடாதீங்க. எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு நினைக்காதீங்க. நீங்க சொல்றத நிச்சயம் கர்த்தர் செய்வார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து முத்திரை மோந்திரமாய் கர்த்தர் நீர் வைக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அவள் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.